சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு போலாம். உங்க கண்களை மூடி ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. தூசு படிஞ்ச வெடிமருந்து வாசம் வீசுற ஒரு பழைய கோட்டை முற்றம். அங்க 10 வயசே ஆன ஒரு சின்ன பையன் கையில வாளோட நிக்கிறான். அவனோட கண்கள்ல கொஞ்சமும் பயம் இல்ல, மாறா ஒரு அசாத்தியமான வீரம் தெரியுது. இந்த சிறுவன் வேற யாருமில்ல, 1751ல தேவனஹள்ளி கோட்டையில பிறந்த திப்பு சுல்தான் தான். அவரோட அப்பா ஹைதர் அலி தன் மகன அரண்மனை சுகபோகங்கள்லயோ கவிதைகள் படிக்கிறதுலயும் வளர்க்கல, மாறா போர் முனையோட கடுமையான யதார்த்தங்களையும் ரத்தம் சிந்துற களத்தோட வலிகளையும் கத்துக் கொடுத்து வளர்த்தார். பகுதி 1. மைசூர் புலியின் உருவாக்கம் மற்றும் ஒரு இளவரசனுக்கான கடும் பயிற்சி. ஹைதர் அலிக்கு எழுத படிக்க தெரியாதனாலும் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா முழுங்க துடிக்கிற பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்கொள்ள தம் மகனுக்கு மிகச்சிறந்த கல்வியை கொடுக்கணுங்கிறதுல அவர் ரொம்பவே உறுதியா இருந்தார். அவரோட ஒரு நாள் பயிற்சி எவ்ளோ கடுமையா இருந்துச்சு தெரியுமா? அதிகாலை 4 மணிக்கே குளிர்ந்த நீர்ல குளியல், அப்புறம் தொழுகை. காலையில பிரெஞ்சு நிபுணர்கள் கிட்ட ஐரோப்பிய பாணி வாழ்வீச்சு, பீரங்கி பயிற்சி. ஒருமுறை குதிரையிலிருந்து கீழே விழுந்து அடிபட்டப்போ அவரோட அப்பா, சிறந்த குதிரை கூட உன்னை ஏமாத்தலாம், ஆனா உன் கால்கள் உன்னை ஏமாத்தாதுன்னு சொல்லி தினமும் 10 மைல் ஓடுற பயிற்சியையும் சேர்த்துக்கிட்டார். மாலையில ஸ்ரீரங்கப்பட்டணா நூலகத்துல கணிதம், குரான், அப்புறம் 5 மொழிகள். நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல. இதோட பலன், தன்னோட 16வது வயசுல மலபார்ல முதல் வெற்றியை ருசிச்சார் திப்பு. அதுவும் எப்படி? வெறும் 50 வீரர்களோட கும்மிருட்டுல கொற்ற மழையில கோட்டைக்குள்ள ரகசியமா நுழைஞ்சு அரச குடும்பத்தை சிறைப்பிடிச்சார். ஒரு சொட்டு ரத்தம் சிந்தல. வாளை விட மூளையை யூஸ் பண்ணி தான் பெரிய வெற்றிகளை பெற முடியும்னு தன் அப்பா சொல்லிக் கொடுத்த பாடத்தை அப்பவே நிரூபிச்சு காட்டினார். அடுத்து பகுதி 2. அரியணை ஏறுதல். ஒரு கைத்தடிக்குள்ள மறைக்கப்பட்ட ரகசியம். வருஷம் 1782. இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் போர் உச்சக்கட்டத்துல இருக்கு. திப்பு மலபார்ல கர்னல் ஹம்பர்ஸ்டோன் கூட தீவிரமா போரிட்டுக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்துல சித்தூர் முகாம்ல அவரோட அப்பா ஹைதர் அலி புற்றுநோயால இறந்துடுறார். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருக்கு. இந்த மரணச் செய்திய எப்படி ரகசியமா பாதுகாத்தாங்க தெரியுமா? படைகளுக்குள்ள கிளர்ச்சி வந்துடக்கூடாது, எதிரிகள் இதை சாதகமா பயன்படுத்திடக்கூடாதுன்னு பூர்ணையா, கிருஷ்ணராவ் ஆகிய அமைச்சர்கள் இதை அப்படியே மூடி மறைச்சாங்க. ஒரு ஒட்டக சவாரி வீரர் மூலமா பெரிய ஆலமரம் சாய்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு ரகசிய குறியீட்டு செய்திய உள்ள காலியா இருக்கிற ஒரு கைத்தடியோட கைப்பிடிக்குள்ள மறைச்சு திப்புவுக்கு அனுப்புனாங்க. எவ்வளவு புத்திசாலித்தனம் பாருங்க. இந்த செய்திய கேட்டதும் 1783ல திப்பு உடனே திரும்பி வந்து அரியணை ஏறினார். ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் அவரோட புகழ்பெற்ற அடையாளத்தையே உருவாக்குச்சு. ஒரு பிரெஞ்சு அதிகாரியோட வேட்டைக்கு போனப்போ மழையில நனைஞ்சதுனால திப்புவோட துப்பாக்கி வேலை செய்யல. அப்போ அவர் மேல பாய்ஞ்சு ஒரு பிரம்மாண்டமான வங்காள புலிய வெறும்